ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது நான் உங்கள் ராகேஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா H1B 2024க்கான ப்ராசஸ், அதோட டேட் எப்பப்போ, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் எங்களோட ட்ராவல் vlog ஆகட்டும், அதில் நாங்கள் ஒரு கடையில் என்னென்ன யூனிக்காக இருக்கிறது ஆகட்டும், அதே மாதிரி நாங்கள் போகிற ட்ராவல் ஸ்பாட் ஆகட்டும், ஒரு யூனிக் பிளேஸ் ஆகட்டும், அதனை பற்றின வீடியோவும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். ரீசெண்டாக நாங்கள் டாலஸ் ட்ராவல் பண்ணியிருந்தோம். அதோட ஒரு ஷார்ட் கிளிம்சஸ் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், அதையும் போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா H1B 2024க்கான சைக்கிள் பீரியட் எப்போ பார்த்தீங்கன்னா October 1st 2023லேருந்து September 30th 2024 வரைக்கும். ஸோ இந்த சைக்கிள் பீரியடுக்கான வீசா ஃபைலிங் ப்ராசஸ் தான் 2024ஓட H1B வீசா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது என்னென்னா, அந்த October 1st 2023க்கு வரக்கூடிய அப்ரூவ்ட் ஆகி வரக்கூடிய பெட்டிஷன், அந்த இதுக்கு நம்ம 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நம்மளோட ஃபைலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது எம்ப்ளாயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிசம்பர் இயர் எண்டில் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஸோ இந்த 3 மாதத்துலேருந்து நீங்கள் அந்த ப்ராசஸை டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் மார்ச்லேருந்து ஃபைலிங் பண்ண ஆரம்பிக்க முடியும். மார்ச் 1st மார்ச் 17th வரைக்கும் எம்ப்ளாயீஸ் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே யூஎஸ் எம்பசிக்கு ஃபைல் பண்ணணும் லாட்ரி சிஸ்டம்காக. ஸோ அதுக்கு முன்னாடியே எம்ப்ளாயர்ஸ் யாருக்கெல்லாம் 2024க்கு ஃபைலிங் பண்ணுறாங்களோ அந்த லிஸ்ட்டு பர்சனுக்கு செப்பரேட்டாக மெயில் அனுப்பிச்சு நீங்கள் இந்த செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணணும். நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லாட்ரி சிஸ்டமில் ஃபைல் பண்ண போகிறோம் H1B அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களோட எம்ப்ளாயருக்கு இதுக்கு மார்ச் 1st பிஃபோரே நீங்கள் அவங்களுக்கு சப்மிட் பண்ணிடணும். அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ஸ், ரைட் ஃப்ரம் 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் மார்க் ஷீட்டு, அது மட்டும் இல்லாமல் ஈச் செமஸ்டர் மார்க் ஷீட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது மட்டும் இல்லை, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் இருந்தால் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், அதுக்கப்புறம் டிகிரி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட். இது தவிர உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தவிர உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, இது வரைக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் என்னவோ அது எல்லாமே கம்பைல் பண்ணி அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களோட வருஷம் கேரியர் ப்ரோக்ரெஷன் எப்படி இருக்குது, உங்களோட அப்ரைசல் சிஸ்டம் டாக்குமெண்ட், அது எல்லாமே நீங்கள் அது கூடவே அட்டாச் பண்ணணும். இதை தவிர 17A 17B அப்படின்ற டாக்குமெண்ட்டுமே அட்டாச் பண்ணணும். இந்த 17A 17B டாக்குமெண்ட் என்னென்னா உங்களோட போகக்கூடிய ஸ்கில் செட் ஜாபு, அதுக்கு சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் அதை உங்கள் காலேஜ் சப்ஜெக்டில் படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம மேட்ச் பண்ணுற விதத்தில் அந்த 17A 17Bயை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த டாக்குமெண்ட் எதை கிளியராக பேஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு உங்கள் எம்ப்ளாயர் உங்களுக்கு டைட்டில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக உங்களுக்கு ஃபைல் பண்ணுறேன், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியராக ஃபைல் பண்ணுறேன், இல்லை சிவில் இன்ஜினியராக ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஸோ நீங்கள் படிச்சிருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்ல, அதை உங்கள் ஸ்கில் செட்டோட நீங்கள் கரண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸோட மேட்ச் பண்ணி அதை வச்சு இந்த 17A 17B டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். இதை ரொம்ப கிளியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இந்த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தான் நீங்கள் இனிஷியலாக
வந்து சப்மிட் பண்ணணும். இது தவிர H1B லாட்ரி ஃபார்ம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த ஃபார்ம் வந்து உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே உங்கள் எம்ப்ளாயருக்கு வந்து மார்ச் 1க்கு பிஃபோர் வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஃபெப் எண்ட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைன். நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஃபைன். ஸோ ஒன்ஸ் உங்கள் எம்ப்ளாயர் வந்து யூஎஸ் எம்பசிக்கு வந்து சப்மிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மார்ச் 18லேருந்து மார்ச் எண்டு, ஸோ ஏப்ரல் 1 இதுக்குள்ளே வந்து லாட்ரி சிஸ்டம் வந்து நடக்கும். ஸோ இந்த லாட்ரி சிஸ்டமில் வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ, ஸோ அவுட் ஆஃப் தட் 65,000 பீப்புள்ஸு, ஸோ அவங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து செப்ரேட்டாக வந்து ஒரு மெயில் வரும். இந்த மாதிரி உங்களோட ஃபைல் பெட்டிஷன், உங்களோட இது வந்து H1B லாட்ரியில் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மெயில் வந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட யார் வந்து உங்களோட ஹெச்ஆர் இமிக்ரேஷன் டீமோ அவங்க கையில் வந்து கம்யூனிகேட் பண்ணோம். இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு, H1Bயில் வந்து செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் இஸ் ஃப்யூச்சர் ப்ராசஸ், நெக்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்சிஏ வந்து சப்மிட் பண்ணோம். எல்சிஏ வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பெட்டிஷனுக்கு வந்து ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இனிஷியலாக வந்து பெட்டிஷன் ஃபைலிங் வந்து பார்த்திங்கன்னா 3 months பீரியட் 90 days நடக்கும். அது ஜென்ரல் சைக்கிள். ஸோ வந்து ப்ரீமியமில் ப்ராசஸ் பண்ணிங்கன்னா அது வந்து 15 to 30 days வந்து அவங்க அப்டேட் கொடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் வந்து ஒரு புது ஃபைலிங் வந்து நடந்திருந்தது, லாட்ரி சிஸ்டமில் நடக்குது அப்படின்னா அவங்க வந்து எல்லாருமே வந்து அந்த ஜென்ரிக் 90 days டைம் ஃப்ரேமில் தான் பண்ணுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏப்ரலில் வந்து உங்களோட லாட்ரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடியும் போது கரெக்டாக ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபைனல் டாக்குமெண்ட்ஸ் அதான் அப்ரூவ்ட் பெட்டிஷன் வந்து வந்துடும். ஸோ சம் கேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு வராமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஆர்எஃப்பி போடுவாங்க. ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து யூஎஸ் எம்பசி வந்து இன்னும் எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து உங்களோட ஹெச்ஆர் இமிக்ரேஷன் வந்து உங்கள் கையில் கேட்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் திருப்பி சப்மிட் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து திருப்பி அப்ரூவ்ட் பெட்டிஷன் வரும். ஸோ இந்த வந்து பேசிக் ப்ராசஸ்ஸு. ஒன்ஸ் அப்ரூவ்ட் பெட்டிஷன் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் மோஸ்ட் ப்ராபபிளி அக்டோபர் 2023லேருந்தே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு, அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு வந்து பெட்டிஷன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாம்பிங் பண்ணணும் வீசாவை. ஸோ அந்த ஸ்டாம்பிங் ப்ராசஸை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து செப்ரேட்டாக போர்ட்டல் இருக்குது. நான் என்னோடய H1B ப்ராசஸ், ஸ்டாம்பிங் ப்ராசஸ்ஸு, நான் எனக்கு இன்டர்வியூவில் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அதை பற்றின வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மேலே இருக்க லிங்க் செக்ஷனில் அப்படியே கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்த ஃபைலிங்லாம் பண்ணி முடித்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உங்கள் கூட டிபெண்ட் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அது H4 வீசா அதையும் ஃபைல் பண்ணணும் கூடவே. ஸோ அந்தக்கான ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் மேலே போடுறேன். பார்க்கலன்னா அதையும் வந்து உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து H1B 2024க்கான பேசிக் டைம்லைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறையா என்னோடய இதில் வந்து வீடியோஸில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி என்னோடய ஒய்ஃபோட எக்ஸ்பீரியன்ஸுமே ஷேர் பண்ணியிருப்போம். இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதோட வீடியோஸும் ஆல்ரெடி இருக்குது. பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். யூஎஸ் நீங்கள் ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகிக்கலாம், என்னென்ன பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப தேவை, அதுவும் பற்றின வீடியோஸும் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் மேலே கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு இந்த பேசிக் அப்டேட். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பாய்.